காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று எலிசா சொல்லி அனுப்பின போது நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போனான். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். என்ன நடந்தது என்பதை நீ படித்து பார். உன்னுடைய தான தர்மங்கள், ஜபங்கள், உபவாசங்கள், நற்கிரியைகள் உன் பாவங்களை நீக்க முடியாது, உன்னை ரட்சிக்க முடியாது. நீ அங்குமிங்கும் ஓடி ஓடி என் வேலையை செய்வதால் நீ ரட்சிப்படையலாம் என்று எண்ணுகிறாய். அது ஒருபோதும் முடியாது. முடிவில் ஏமாற்றமே உன் பங்காகும். என்னுடைய மீட்பின் திட்டத்தை நீ அறிந்து கொள். என்னுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இவற்றால் நீ ரட்சிப்படைய நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். அதுவே ஒரே வழி. நீ பாவி என்பதை ஒத்துக்கொள். உன் இருதய கதவை திறந்து என் ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்றுக்கொள். விசுவாசமே உன் ரட்சிப்பை தரும். என் வசனங்கள் உனக்கு பாதைக்கு வெளிச்சமாகும், உன் கால்களுக்கு தீபமாகட்டும். உன் சொந்த முயற்சியால் நீ எதையுமே என்னிடம் பெற்றுக்கொள்ள முடியாது. என் கிருபையில் சார்ந்து கொள், அப்பொழுது நீ விடுதலையை பெற்றுக்கொள்வாய். ஆதார வசனம்: கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:8.